சதுர்த்தி விரதம் இருந்தா சங்கடம் எல்லாம் விலகும் ஐயா. சதுர்த்தி விரதம் இருந்தா சங்கடம் எல்லாம் விலகும் ஐயா. முன்னாள் நோம்பு இருந்தா உடலில் நல்லது நடக்கும் ஐயா. முன்னாள் நோம்பு இருந்தா உடலில் நல்லது நடக்கும் ஐயா. கண்ணு ரெண்டு சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா. கண்ணு ரெண்டு சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா. கண்ணு ரெண்டும் சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா. கண்ணு ரெண்டும் சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா. ஞான முகத்துக்கு ஏத்து வான வைத்து சாமி இங்கே இருக்குதையா. இங்கே இருக்குதையா. தினசரி பூஜைகள் செஞ்சா மனப்படிகள கிடைக்கும் ஐயா. தினசரி பூஜைகள் செஞ்சோம் மனப்படிகள கிடைக்கும் ஐயா. நனப்புள்ள சாமி இருந்தா நிச்சய சொன்னது பழிக்கும் ஐயா. நனப்புள்ள சாமி இருந்தா நிச்சய சொன்னது பழிக்கும் ஐயா. கண்ணு ரெண்டு சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா. கண்ணு ரெண்டு சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா. கண்ணு ரெண்டும் சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா. கண்ணு ரெண்டும் சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா. ஞான முகத்துக்கு ஏத்து பாட வைத்து சாமி இங்கே இருக்குதையா. இங்கே இருக்குதையா. கற்பக பேரு கேட்டு அத்தனை பழங்களையும் கற்பக பேரு கேட்டு அத்தனை பழங்களையும் எப்பவும் கொடுக்குதையா. எப்பவும் கொடுக்குதையா. கண்ணன் அழைக்கிறான். சின்ன கண்ணன் அழைக்கிறான். ராதையை பூங்கோதையை ராதையை பூங்கோதையை அவள் மனம் கொண்ட ரகசிய ராகத்தை பாடி சின்ன கண்ணன் அழைக்கிறான். சின்ன கண்ணன் அழைக்கிறான். கண்கள் சொல்கின்ற கவிதை இளம் வயதில் எத்தனை கோடி. கண்கள் சொல்கின்ற கவிதை இளம் வயதில் எத்தனை கோடி என்று காதலை கொண்டாடும் காவியமே புதுமை மலரும் இனிமை. அந்த மயக்கத்தில் இணைவது உறவுக்கு பெருமை. சின்ன கண்ணன் அழைக்கிறான். சின்ன கண்ணன் அழைக்கிறான். ராதையை பூங்கோதையை ராதையை பூங்கோதையை அவள் மனம் கொண்ட ரகசிய ராகத்தை பாடி சின்ன கண்ணன் அழைக்கிறான்.
புன்னகை சொல்லாத அதிசயமா அழகு இளமை ரகமே அந்த மாயின் இடையில் மயங்குது உலகம் சின்ன கண்ணன் அழைக்கிறான் சின்ன கண்ணன் அழைக்கிறான் ராதையை பூங்கோதையை ராதையை பூங்கோதையை அவள் மனம் கொண்ட ரகசிய ராகத்தை பாடி சின்ன கண்ணன் அழைக்கிறான் சின்ன கண்ணன் அழைக்கிறான். ஓ ஓ ஏன் ஊரு மதுரை பக்கம் ஏன் பாட்டு மனசில் நிற்கும் நான் பாடும் நேரம் ராப்போதுதான் நீ தூங்கும் நல்லவும் தூங்கும் ஆகாய நல்லவும் தூங்கும் நான் தூங்க மாட்டேன் ராக்கோடிதான் என்னோடு நூலும் இல்லை பின்னோடு வாழும் இல்லை என்னோடு நூலும் இல்லை என்னோடு வாழும் இல்லை காத்தோடு போவும் காத்தாடினா என் ஊரு மதுரை பக்கம் என் பாட்டு மனசில் நிற்கும் நான் பாடும் நேரம் போதுதான். வாழ்க்கை என்ன ஆச்சு நான் கேட்கிறேன் ஊராரா ஏத்தி விட்டு ஏனி நிற்கும் தன்னு தனியே அதை போல ஒன்னத்தானே நான் பார்க்கிறேன் விதியோடு போது அடி தங்கச்சி குடிகாரே இவன் ஓங்கச்சி பாட்டாளி சோகம் தீரும் அதனால பாடுறேன் என் ஊரு மதுரை பக்கம் என் பாட்டு மனசில் நிற்கும் நான் பாடும் நேரம் நான் போதுதான். காட்டி விட்டு தள்ளியே எங்கனும் வந்தாரே வரவில் வைப்போம் விட்டு போனா செலவில் வைப்போம் வேண்டாத பாரம் எல்லாம் ஏன் தாங்கணும் பூ பூத்தது காயாகுதா காயானதெல்லாம் கனியாகுதா இதுக்காக பாடலாமா அதனால பாடுறேன் என் ஊரு மதுரை பக்கம் என் பாட்டு மனசில் நிற்கும் நான் பாடும் நேரம் ராப்போதுதான் நீர் தூங்கும் நல்லவும் தூங்கும் ஆகாய நல்லவும் தூங்கும் நான் தூங்க மாட்டேன் ராக்கூடிதான் என்னோடு நூலும் இல்லை பின்னோடு வாழும் இல்லை என்னோடு நூலும் இல்லை பின்னோடு வாழும் இல்லை காத்தோடு போவும் காத்தாடினா என் ஊரு மதுரை பக்கம் என் பாட்டு மனசில் நிற்கும் நான் பாடும் நேரம் ராப்போதுதான் நிற்கும்
நல்லவும் தூங்கும் ஆகாய நல்லவும் தூங்கும் நான் தூங்க மாட்டேன் ராக்கூலிரா கோமாளி கோமாளி நான் ஒரு ஏமாளி ஏமாளி கோமாளி 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 வந்திருக்கு நான் ஒரு ஏமாளி 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 இணையத்தூர ஒரு கோமாளி 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 நான் ஒரு ஏமாளி ஏமாளி பலே வணக்கம் வந்தனம் நமஸ்தே லவ குஸ்கா அருமையான சாப்பாடு ஏற்பாடு இப்போ தான் கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டே இருக்குது. வீட்டிலேருந்து எல்லாரும் வாங்க. நானும் எத்தனை ஊருக்கோ போயிருக்கேன், இது மாதிரி கூட்டத்தை இதுவரை பார்த்தது இல்லைடா. தட் இஸ் பாயிண்ட். கூட்டம் இது தேவையில்ல. இதுக்கு முன்னால் பார்த்து எனக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. என்னடா சகல என்னடா நம்ம வந்தது 13 பேர் இருக்காது 7 பேர் அப்படின்னு. பரவாயில்ல, இப்போத்தே ஒரு ஆளெல்லாம் நான் வளர்த்த ஆத்தாக்கெல்லாம் வீட்டிலேருந்து ஒரு ஆளாக கிளம்பி வந்துக்கிட்டு இருக்காங்க. எல்லோரும் நாடகத்தை வந்து முன்னால் வந்து உட்காந்து என்ன செய்கிறோம் ஏது செய்கிறோம்னு 3 மணி வரை இருந்து நாடகத்தை ரசிக்கணும். ஏன் வள்ளி திருமணம் வைக்காமல் அந்த நாடகம் வச்சோம்னா அந்த நாடகம்னா 6 மணி வரை கடைசியில் பார்த்தா மைச்சேட்டுக்காரர் மட்டும்தான் உட்காந்துருப்பார். நான் கூட்டிகிட்டு வந்தாலும் துணைக்கு ஒரு ஆள் உட்காந்துருப்பார். சரி, அது மாதிரி அந்த பிரச்சனை வந்துடக்கூடாது. எல்லாரும் பார்த்து 3 மணிக்கு முடிச்சுட்டு சந்தோஷமாக போகணும். எங்கே? வீட்டுக்கு தான் போகணும். சரி, அதனால இந்த நாடகம் கதம்ப நாடகம்னு இந்த நாடகத்தை ஏற்பாடு செஞ்சிருக்கான். ஐயா எனக்கு ஒரு சந்தேகம்யா. நல்லா கேளுங்க. கதம்பம்னா எப்படி? அது ஐயா, கதம்பம்னா என்னன்னு கேக்குறீங்க? ஆமா, இப்ப கதம்ப பூ இருக்குல்ல? ஆமா, கதம்ப பூவு. அதுல கதம்ப பூ சொல்றியா இல்ல முளத்தை சொல்றியா? அட கதம்ப முளை கணக்குல வைப்பா இல்லையா? ஆமா, அதுல பல பூ கலந்து இருக்கும். ஆமா, பல பூ. செவந்தி பூ என்னென்ன பூ கட்டுவாங்க? கஞ்சா பூவு. என்ன கஞ்சா பூவா? கஞ்சா பூவு, செவந்தி பூவு, அரளி பூவு. உங்க வயசு எப்படித்தானா? இல்ல தவளை அடமான வயசு அப்படி துறக்குறானே. கதம்ப பூல வந்து என்னென்ன கட்டுவாங்க? பூக்கடைக்கார தம்பி. அரளி பூயா? அரளி பூவு, சம்மங்கி, மாசி பச்சை, மாசி பச்சை எல்லாமே. கஞ்சா பூவு. என்னடா வந்திருந்து கஞ்சா பூவிலே இருக்க? அந்த பூ இருக்கியா? எல்லா பூவும் கலந்து கட்டுறதுனால அது கதம்பம். ஓ, அதே மாதிரி இந்த இதுல நாங்க எல்லாமே கலந்து செய்யலாம் வந்திருக்கோம். சரி, ஆனா என்ன செய்ய போறோம்னு எங்களுக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. எதுல செய்ய போறீங்க இப்ப? ஆனா வர்றோம் போறோம், என்னடா பப்புனுக்காரன் பொலியறது மாதிரி ஒருத்தன் வரேன், ஒருத்தன் என்னவோ வாங்குற கம்பு மாதிரி வரேன்.
இன்னொருத்தி என்னவோ சூப்பரேஸ்வர் மாதிரி வர என்ன நடக்குது ஏது நடக்குன்னு தெரியாது. சரி. தெரியாம இருக்கிற காலத்தை அந்த நாடகத்தை கதம்ப நாடகத்தை ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. எல்லாரும் நாடகத்தை சிரிச்சிருமா ரசிக்கணும். நான் வீட்டில் இருக்க நான் தாத்தாக்கெல்லாம் சோத்துல தண்ணியை ஊற்றி குழம்புல தண்ணியை ஊற்றி சோத்துல தண்ணியை ஊத்தாம பொண்டாடி தலையில ஊத்துவாங்க. குழம்புல தண்ணி ஊத்த சொல்றேன். அட குழம்புல தண்ணி ஊத்தினா விருந்தாடி கூடி வச்சுன்னா சுடுதண்ணி காய வச்சு ஊத்துறாலே இப்ப ரசம் சாப்பிட்டான். ஆமா அது மாதிரி கலந்து சாப்பிடுவோம் இல்லையா? ஆளு கூடிடுச்சுன்னா சோத்துல தண்ணியை ஊத்தி குழம்புல தண்ணியை ஊத்தி புருஷன் தலையில 2 குடத்தை தண்ணியை ஊத்தி எதுக்கு அவன் தலையில? அட இன்னைக்கு தான் அந்த ஆளு திருவிழா அன்னைக்கு தான் ஓயாம கடைக்கு போவானுங்க. எப்படி சொல்ற? 10:45 இருந்து ஆரம்பிச்சிருவாங்க. எப்படி? கறி எடுத்தாச்சா போயிட்டு வரவா? சரி. அந்த சிக்கன் பொடி வாங்கிட்டியா? கறி மசாலா பட்டை இருக்கா? மற்ற நாள்லாம் கடைக்கு போய் சொன்னா போக மாட்டேன். அன்னைக்குன்னு ஓயாம கேட்பேன். 10:45 இருந்து தொடங்குற ஆள்கிட்ட என்ன நைட்டு 9:45 வரை அவங்க நிற போதை ஆயிரும். போக வர நிற போதை ஆயிரும். அப்புறம் வண்டி குணங்கிரும். சரி. குணங்கிருச்சுன்னா 2 குடம் தண்ணியை ஊற்றினா தான் தெளிவு கொடுக்கும். அப்படியா? அதுக்கு தான் சொல்றேன். ஆனால் இன்னைக்கு அருமையான ரசிகர்கள் நீங்கள்லாம் முதலாளி, நாங்கள்லாம் தொழிலாளி. ஒரு ஆளும் 5000 10,000 வரியை கொடுத்து நாடா வச்சிருக்கீங்க. நாடா வைக்கிற சின்ன விஷயம் இல்லை. நீங்க எவ்வளவு பொறுமையா இருக்கீங்களோ அவ்வளோ பொறுமையா நாடகம் சீரஞ்சிருப்பமா இருக்கும். அதனால எல்லாரும் வெளியில வர 3 மணி வரை இந்த நாடகத்தை ரசிகன் என்பதை தெரிவித்துக் கொண்டு பேரன்பார்ந்த பெரியோர்களே, பெரும் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய தாய்மார்களே மற்றும் இந்த விழாவினை அம்மா இடமா இல்லைங்கன்னு உட்காந்து பார்த்தாங்க. வாங்க இப்படி வாங்க முன்னால் வந்து இப்போ உட்காருங்க. எங்கள் முகரையை வீட்டில் பொண்டாட்டி தான் என் முகரையை பார்க்குது இல்லை. இங்கேயாவது எங்கள் முகரையை பாருங்க. என் பொண்டாட்டில என்ன வீட்டுக்கே வரப்படான்னு சொல்லிட்டா. எதுக்கு? பக்கத்து வீட்டில் உள்ள பொம்பளை வச்சிருந்தா மஜூரில் வர சொல்லுவா. நீ அப்படிப்பட்ட ஆளு தானே. எல்லாரும் முன்னால் வந்து உட்காந்து நாடகத்தை ரசிக்கணும். அதனால் பேரன்பார்ந்த பெரியோர்களே, பெரும் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய தாய்மார்களே மற்றும் இந்த விழாவினை பொறிப்படி விழா அக்கா இங்கிட்டு 4 கொண்டு வாங்க. அக்கா புருட்டு மிச்சர் அக்கா பாவம் ஒன்று வாங்கி தின்றீங்களா? என்னதுயா? புருட்டு மிச்சர் கொண்டாங்க. 5-6 வாங்கி கொடுங்க. உங்கள் பேரை சொல்லி நாளைக்கு போகிற ஊரில் லட்சுமி அக்கா கொண்டாந்து கொடுத்துச்சு. லட்சுமி அக்காவா? நம்ம வைக்கிறதாண்டா பேர். அப்படியா? அப்படின்னு உங்கள் பேரை சொல்லி நாங்கள் நாளைக்கு போகிற ஊரில் நாடகத்தில் சொல்லுவோம். 3 மணிக்கு தர்றாங்களா? ஆமாம். அதனால் நாடகத்தை சிரம ரசிகர் என்பதை தெரிவித்துக் கொண்டு நம்ம ஊரில் வீட்டிருக்கின்ற அந்த தெய்வத்தை வணங்கி என்ன நாடகம்னா எந்த நாடகம் வந்தாலும் ஒரு 4 மாதம் 1 வருஷம் 3 மாதத்துக்கு முன்னாலே அட்வான்ஸ் கொடுப்பாங்க. ஆனால் இன்னைக்கு நமக்கு ஒரு நாடகத்துக்கு கொடுத்த அட்வான்ஸ் 2 நாள் தான் ஆகுது. எப்படி சொல்ற? முந்தா நாள் தான் கொடுத்தான்னு நினைக்கிறேன். ஓஹோ. 3 நாளைக்கு முன்னாலே அட்வான்ஸ் கொடுத்து இதே மாதிரி நல்ல கலைஞர்களை தேர்வு செஞ்சு இந்த நாடகத்தை ஏற்பாடு செஞ்சிருக்காரு மச்சான் மருதமணி அவர்கள். அதனால் விடிகிற வரை இந்த நாடகத்தை இப்போதான் ஆள் வந்துக்கிட்டே இருக்கா. அப்படியே முன்னால் வந்து உட்காருங்க. நீங்கள் எவ்வளோக்கு முன்னால் வந்து உட்காருங்களோ அவ்வளோக்கு நாடகம் முன்னால் போய்கிட்டே இருக்கேன். நீங்கள் பின்னால் ஒன்றும் இல்லை, நாங்களும் பின்னால் இழுத்துரு வண்டி. தயவு செய்து எல்லாரும் எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்கு. அதனால் நம்ம ஊரில் வீட்டிருக்கின்ற அந்த தெய்வத்தை வணங்கி அந்த முத்துமாரியம்மன் அந்த பரிவார தெய்வங்கள் அனைத்து தெய்வத்தை வணங்கி கலைப்பணியை துவங்கும். ஏன்னா அந்த தெய்வத்துக்காகத்தான் இந்த விழாவை ஏற்பாடு செஞ்சு வச்சுருக்காங்க. இந்த தெய்வத்துக்காக இந்த விழா வைக்கணும்னு இந்த நாடகம் நடத்தணும் எவ்வளோ சிரமப்பட்டிருப்பீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். முதல்ல ஒரு கூட்டம் போடுவாங்க, கோயில் கூட்டம் போடுவாங்க. சரி. அதை 2 பேர் மட்டும் வராமல் வந்திருக்காங்க, வராமல் இருப்பாங்க. அவன் ஜவுரியா மயிருக்கு வர மாட்டேங்கிறான், என்னடா கூட்டம் மயிர் ஓடுறியா அப்படின்னு சொல்லி அந்த கூட்டம் கிளஞ்சு போயிடும். மறுபடிக்கும் ஒரு கூட்டம் போடுவாங்க, அதில் 2 பேர் வராமல் இருப்பேன். அப்படியா? சுப்பனும் லோகம். ஓஹோ, சுப்பனும் லோகம். அப்ப நாங்களாம் இழுச்சா போய் அவங்க எல்லாம் கட்டிக்கார இதோ அப்படின்னு சொல்லி அந்த கூட்டமும் கிளஞ்சு போயிடும். சரி. மறுபடியும் ஏன்டா நாடகம் பார்க்க ஆள் வருது வரல, நம்ம ஒரு ஆள் நாடகம் பார்க்கல நம்ம மாரியாத்த பார்க்கும் அப்படின்னு ஒரு குடும்பத்தில் ஒரு ஆள் இருந்தாலும் சரி 10 பேர் இருந்தாலும் சரி 5000னா 5000 தான் வரி, 10,000னா 10,000 தான் வரி. எவ்வளவு சிரமப்பட்டு வரியை போட்டு இந்த நாடகத்தை நடத்துறோம். மைக் செட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும், சரி, கொட்டைக்கு கொடுக்கணும், காவல்துறையிட்ட பெர்மிஷன் வாங்கணும், ஆமா, சாப்பாடு ஏற்பாடு செய்யணும், எல்லாமே இந்த விழாவை நோட்டீஸ் அடிச்சு எல்லா ஊரும் ஒட்டணும். எவ்வளவு சிரமப்பட்டு இந்த நாடகத்தை நடத்துறோம். ஆமா. இந்த நாடகத்தை கெடுக்கிறதுக்கு வெறும் 145 ரூபா தான் செலவு. மாப்பிள்ள ஈஸியா தண்ணியை போட்டு பேசாம என்ன நாடகம் போய் நடத்துனாங்க. பப்புனுக்காரன் வந்து அந்த பொழியறது மாதிரி 10 பைசா புண்ணியம் இல்லை. குண்டியை ஆட்டிட்டு போயிட்டேன். என்ன சாகல உடனே நீயே பெருமையா சொல்லிக்கிற? அதெல்லாம் சொன்னா தாண்டா நம்ம நாடகத்தில் பெரிய ஆள் ஆக முடியும். நம்மளே பெரிய ஆள் சொல்லணும்னா நம்ம வீட்டில் ஏதாவது வேலைக்கிறவதை வெட்டலாம். அதுவும் போய் நம்ம சொகுசா திரிஞ்சு விட்டு அங்கே உடனே குனிய வைக்க ரொம்ப மேல் வலிக்குது. ஏண்டா வீட்டுக்கு போக மாட்டேங்கிறாங்க? ஆமா. எனக்கு ஒரு சந்தேகம்டா சார். நல்லா கேளுங்க. உன்னால குளிய முடியல, நிமிர முடியலங்கிறிய. ஆமா. வெளியே இருந்தா எப்படா கழுவுவ? நாட்டில் ஒருத்தனுக்கு ஒரு பிரச்சனை, இவனுக்கு இந்த பிரச்சனையா?
சந்தேகம் கேட்கணும்டா, அதான்டா மனுஷன். அதே மாப்பிள்ளை சந்தேகமா இருக்கு. உட்கார்ந்து எந்திரிக்கலைன்னா ஒருத்தனை துணையை கூட்டிட்டு போகணும். எதுக்கு? ஒரு வாலியை வச்சு இறக்க சொல்லணும். ஓ, ஆனா கேள்வி கேட்டுக்கா, நீ கேட்டவன் அப்படி அதை கேட்டுக்கிட்டு இருக்கவன் வர அப்படி இல்லை. நம்ம ஊருக்கு வந்தே புரிசல, நம்ம ஊரில் வீட்டில் இருக்கின்ற தெய்வத்தை வணங்கி கலை பண்ணிய தூங்க. அண்ணா என்ன கோயில்? வெயில் உகந்த அம்மனை வணங்கி. அண்ணா கொஞ்சம் மாநில மட்டும் கொஞ்சம் மாநில வைத்து கொஞ்சம் எக்க வைங்க. ஹலோ ஹலோ. குடும்பத்தோட வீர பெருமாள் பூரா வருவோ இந்த குறைகள் எல்லாம் வெயில் உகந்த அம்மனுக்கிட்டே சொல்வோம். இந்த குறைகள் எல்லாம் வெயில் உகந்த அம்மனுக்கிட்டே சொல்வோம். காலோடு கஷ்டப்பட்டு நடப்போம், அதோடு கஷ்டப்பட்டு நடப்போம், காலோடு கஷ்டப்பட்டு நடப்போம். கவலை வந்தா வெயில் உகந்த அம்மன் நினைப்போ, கவலை வந்தா வெயில் உகந்த அம்மன் நினைப்போ. குடும்பத்தோட வீர பெருமாள் வருவோ எல்லாம் அம்மனுக்கிட்டே சொல்வோ. இந்த குறைகள் எல்லாம் அம்மனுக்கிட்டே சொல்வோ. காலோடு கஷ்டப்பட்டு நடப்போ, காலோடு கஷ்டப்பட்டு நடப்போ. கவலை வந்த அம்மனையே நினைப்போ, கவலை வந்த அம்மனையே நினைப்போ. குடும்பத்தோட பிள்ளை வர வேண்டி நாம தொட்டு கட்டுவோம், பிள்ளை வர வேண்டி நாம தொட்டு கட்டுவோம். கடனை செலுத்தி நாம மணி கட்டுவோம். போடியா பிள்ளை வர வேண்டி நாம தொட்டு கட்டுவோம், கடனை செலுத்தி நாம மணி கட்டுவோம். அறிஞ்சவரும் புரிஞ்சவரும் அம்மன் கையிலே, அம்மன் கையிலே ஆனந்தமா இருப்பதெல்லாம் அம்மன் கையிலே, ஆனந்தமா இருப்பதெல்லாம் அம்மன் கையிலே. குடும்பத்தோட அம்மன் தானையா, அம்மன் தானையா, நிறைவேற்றி வைப்பதுமே அம்மன் தானையா. போடியா அம்மன் தானையா, நிறைவேற்றி வைப்பதுமே அம்மன் தானையா. ஆட்டமாடி வாராரையா அம்மன் தானையா, ஆடி வாராளையா அம்மன் தானையா, ஆட்டமாடி வாராரையா அம்மன் தானையா. ஆதரிக்கும் தெய்வமுமே அம்மன் தானையா, ஆதரிக்கும் தெய்வமுமே அம்மன் தானையா. குடும்பத்தோட கருங்காலி கம்பெடுத்த அம்மன் தானையா, கருங்காலி கம்பெடுத்த அம்மன் தானையா. இந்த கருமங்களை விட்டுடுவா அம்மன் தானையா. கருங்காலி கம்பெடுத்த அம்மன் தானையா, இந்த கருமங்களை விட்டுடுவா அம்மன் தானையா. ஆட்டமாடி வாராரையா அம்மன் தானையா, ஆடி வாராளையா அம்மன் தானையா, ஆட்டமாடி வாராரையா அம்மன் தானையா. ஆதரிக்கும் தெய்வமுமே அம்மன் தானையா, ஆதரிக்கும் தெய்வமுமே அம்மன் தானையா. குடும்பத்தோட விரவர் வருவோ வருவோ. குறைகள் எல்லாம் அம்மனுக்கிட்டே சொல்வோ, குறைகள் எல்லாம் அம்மனுக்கிட்டே சொல்வோம். ஆலோலம் சோ. அந்த நாடா இல்லையோடா, எல்லாரும் விடிய வர இந்த நாடகம் நல்லா கை தட்டி உரிச்சா, நல்லா கை தட்டுங்க. என்ன நாடாம் பக்கம் வந்த மாதிரியே உட்காந்துருக்கிய. நல்லா கை தட்டினாத்தான் நமக்கு எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு, உங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. ஏன்னா கை தட்டினாத்தான் ப்ரெஷர் குறையுதான். ப்ரெஷர் இல்லை ப்ரெஷர். மனுஷன் பருத்தே கிடந்தோம்னா இடுப்பை கடுக்கும், உட்காந்தே இருந்தோம்னா கால் மரன்னு காலு சூவேரிக்கிறோம். இந்த கையை எப்படி வச்சோம்னா கை மரன்னு இருக்கும். சரி, இந்த ரத்த ஓட்டம் சீரா இருக்கிறதுக்கு தான் கை தட்ட சொல்றது. ஓ, எதுக்கு ஊர்ல காப்பு கட்டி 8 நாளைக்கு நான் வளர்த்த ஆத்தாக்கள்லாம் பெண்கள்லாம் ஒரே மாதிரி குறுப்பு சேலை கட்டி ஜாக்கெட்டு மட்டும் 800 ரூபா தையக்கூலி கொடுத்து தச்சு புருஷன் மூலம் அம்புட்டு வேலிக்கருவை வெட்டி வெயிலில் கடந்து சாவேன். தவுசரில் 32 ஓட்டை இருக்கும். இப்போ நான் வளர்த்த ஆத்தாக்கெல்லாம் பெண்கள்லாம் ஒன்று சேர்ந்து கும்மி விட்டுனா பார்த்தியா எப்படி கொண்டா அப்படி தானே நானே 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 நானே
அடி தன்னா வீரன் நந்தானே அத்தா வரல பாருங்கடி அப்படியா செஞ்சு வரத பாருங்கடியா தன்னா வீரன் நந்தானே தன்னா வீரன் நந்தானே கொட்டுங்கடி அப்படின்னு அதுல நம்மால ஆம்பளையால் இடையில நுழைவான் பாரு அவங்க போட்ட கட்டிங்க்கு கண்ணன் இருக்கும் நல்ல செவத்த பொம்பளையா இருக்கும் யாருன்னே தெரியாது அது பக்கத்துல போய் நின்றுக்கிட்டு அத்தாச்சி அப்படின்னு பல்ல காமிச்சிட்டு அது பக்கத்துல நின்று ஒரு ரவுண்டு சுற்றி வருவேன் தன்னனை நான் 2ஆவது ரவுண்டு அத்தாச்சி இடுப்பை கிள்ளிடுவேன் அதோடு அறுத்துக்கிட்டு மண்டையை ஓடுத்துக்கிட்டு முளைப்பாரி நடுவு ரோட்டில் கிடக்கும் செம்பு ஒரு பக்கம் கிடக்கும் வேப்பங்குளம் ஒரு பக்கம் கிடக்கும் சரி பூசாரி வெறுகு மாதிரியே முடிப்பார் ஏன்டா முளைப்பாரி போட்டான் அப்படின்னு அப்புறம் நம்ம ஆளு போல அம்புட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய் நிற்பா அது மாதிரி இல்லாமல் பொறுமையாக இருந்து நாடகத்தை ரசிகன் போய் தெரிவித்துக் கொண்டு மற்றும் என்ன கரத்திலும் பொன்னகரமாய் விளங்கக்கூடிய மதுரை மாவட்டம் கள்ளிக்குடி ஒன்றியம் வீரபெருமாள்புரம் கிராமத்தில் விட்டிருக்கும் வெயில் உகந்த அம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு இன்றைய தினம் புகழ்பெற்ற நடிகை கொண்டு நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ கதம்ப காமிக்கணும் நாடகம் சீர்திருப்பாடி வரும். இது பங்கேற்கக்கூடிய நாடகடியர்கள் தங்களுக்கு தெரிந்தவராக இருந்தாலும் சரி தெரியாதவராக இருந்தாலும் சரி தெரியப்படும் கடமை. ஆகவே சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசு கொட்டி வரும் நடிப்பு செய்வேந்தன் விஜய் டிவி புகழ் அன்பு மைத்தனர் மருதமணி அவர்கள் விறகுமலையிலே பப்புனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதோடு இணைந்து நடிக்கக்கூடிய எனது அன்பு தம்பி விஜய் டிவி புகழ் கலக்க போவது யாரு அன்பு தம்பி தொண்டியை சேர்ந்த நண்டு பாலா அவர்கள் ஒரு சிரிப்பு நடிகராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதோடு இணைந்து அன்பு தம்பி சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசு கொட்டி வரும் பாண்டிமுனி மகமாயி சின்ன கருப்பு பெரிய கருப்பு நாடகம் என்று புகழ்பெற்ற அன்பு தம்பி சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசு கொட்டி வரும் இணையதள புகழ் அன்பு தம்பி மனவையைச் சேர்ந்த டிஆர் ஆசை தம்பி அவர்கள் விரங்கமலையிலே பப்புனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். 6 மணி கலையரசு 6 மணி சக்கரவர்த்தி அன்பு சகரை சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசு கொட்டி வரும் புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த டிஆர் மணிகண்டன் அவர்கள் விரங்கமலையிலே ஹார்மோனிய பின்பாட்டை செய்ப்பார்கள். செல்லும் வழி எங்கெங்கும் பள்ளம் வரலாம் உள்ளம் எதிர்பாராமல் வெள்ளம் வரலாம் நேர்மை அது மாறாமல் தர்மம் அதை மீறாமல் நாடும் நடைபோடுங்கள் ஞானம் பெறலாம். செல்லும் வழி எங்கெங்கும் பள்ளம் வரலாம் உள்ளம் எதிர்பாராமல் வெள்ளம் வரலாம் நேர்மை அது மாறாமல் கர்மம் அதை மீறாமல் நாளும் நடைபோடுங்கள் ஞானம் பெறலாம். சத்தியத்தை நீங்கள் காத்திருந்தால் சத்தியம் உங்களை காத்திருக்கும். தாய் தந்த அன்புக்கும் நான் தந்த பண்புக்கும் பூமாலை காத்திருக்கும். ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு இறை தேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு. என்னென்ன தேவைகள் என் அண்ணனை கேளுங்கள் என்னென்ன தேவைகள் என் அண்ணனை கேளுங்கள். ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு இறை தேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு. பலே 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 ரொம்ப சிறப்பாக செய்த அன்பு சகோதரர்கள் சார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு மிருதங்க சக்கரவர்த்தி அன்பு மாப்பிள்ளை சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசு கொட்டி வரும் அறந்தாங்கி அருகாமுள்ள ஆவடியார் கோயிலை சேர்ந்து கே முத்துராஜ் அவர்கள் விரங்கமலையிலே மிருதங்கம் தபேலா தோல தவுள் செய்ப்பார்கள்.
பழைய ரொம்ப சிறப்பாக சீட்ட அன்பு மாப்பிள்ளை யாரும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஆல்ரவுண்ட் மாஸ்டர் ஆர்கெஸ்ட்ரா பிளேயர் அன்பு மாப்பிள்ளை மேலூர் அருகாமலை சருவலைப்பட்டியை சேர்ந்து சூர்யா அவர்கள் இவர்கள் மலையிலே ஆல்ரவுண்ட் செய்ப்பார்கள். பாலே 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 ரொம்ப கைதட்டின ஒரு அண்ணனுக்கு நன்றி. 9, 13, 26, 17 பேருக்கு நன்றி. அன்றைக்கி கலந்த வணக்கம். எல்லாத்தையும் வாசிக்கிறாப்புல வாசிச்சு என்ன புண்ணியம். இவனும் நானும் 14 வருஷமா பழக்க வழக்கம். இவங்க வீட்டில் சொன்னா தம்பி நீ தாண்டா நம்ம ஊர் பக்கம் தொண்டி பக்கத்தில் ஒரு பொண்ணை பார்த்து கல்யாண காட்சியை பண்ணணும் சொன்னவனா பாருங்க. தொண்டி பக்கத்தில் நம்புதாலைன்னு ஒரு ஊர் இருக்கு. சரி, அந்த ஊர்ல பாருங்க ஒரு வயசுல கிளி மாதிரி ஒரு பொம்பளை பிள்ளை மாப்பிள்ள சீட்டு எடுக்குமா கிளி மாதிரி நிறைய சீட்டு எடுத்திருக்கு. பச்சை கிளி இங்க வாயா இங்க உட்காரியா யாரு என்னன்னு சொன்னா தானே உங்களுக்கு தெரியும். இரியா நீ கல்யாணம் பண்ண இந்த ஊருக்கு தெரியுமா? சொன்னாத்தான் தெரியும். நான் சொன்னாத்தான் அந்த அன்னைக்கு அந்த அந்த ஆல்ரவுண்டு அந்த நம்புவாயில் கல்யாணம் பண்ணார்ல அப்படின்னு சொன்னாத்தான் அந்த ஊருக்கு புரியும் நல்லா தெளிவாக தெரியும். தொண்டி பக்கத்தில் நம்புதான ஒரு ஊரில் 18 வயசுல கிளி மாதிரி ஒரு பொம்பளை பிள்ளை. ஆமாயா கிளி மாதிரி ஒரு பொம்பளை பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணியாச்சு. கல்யாணம் பண்ணி வாருங்க. இங்கே வந்து சருவலைப்பட்டியில் முதலர் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சுன்னு மறு வீடு மாமியார் வீட்டுக்கு வராங்க. நம்புதாலைக்கு வந்தவொன்னா மாமியார் வீடு கடற்கரை ஏரியா. வந்தவொன்னா கடற்கரை ஏரியா நண்டு மீன் இறாலு கணவாயின்னு கடலில் என்னென்ன கிடக்கும் அதை ஃபுல்லாக சமைச்சாச்சு. சமைச்சவனா வர திங்க தெரியாம தின்னு விட்டேன். தின்னவனா வர வயிற்ற கலக்க ஆரம்பிச்சிருச்சு. எங்கடா ஆளு? சூர்யா மச்சான் இங்க வா மச்சான், உன்னை தான் பெருமையா சொல்லிக்கிட்டு இருக்காப்ல. வாயா யாரு போய் மாமியாட்டுல சாப்பிட்டோம் சொன்னா தான் தெரியும். முகத்தை காமியா அக்கா அஞ்சம்மாக்கா பாரு பாத்துக்க முகத்தை. என்னது என்ன அக்கா? அஞ்சம்மாக்கா. சரி சரி. திங்க தெரியாம தின்னவனா வர வயிற்ற கலக்க ஆரம்பிச்சிருச்சு. வயிற்ற கலக்குனா மாமியாட்ட போய் பீ வேலை இடம் கேட்க முடியும். பக்கத்தில் ஒரு பையனை கேட்டிருக்கேன் அண்ணன் அண்ணே எங்கிட்டு வெளியே போகலாம் அப்படின்னு. அவன் சொல்லியிருக்கேன் அண்ணன் எங்கிட்ட ஒரு ஆலமரம் ஒன்று இருக்குது தெப்ப குளம் இருக்குது அங்கிட்டு போங்கண்ணே வெளியே அப்படின்னு சொல்லு சொன்னவனா வர இந்த முதை வேகமாக அவசரத்தில் போயிருக்கேன். போனேன் மாதிரி அவசரத்தில் வேட்டியை தூக்கிட்டு உட்காந்து வெளியே எடுத்துட்டேன். எந்திரியா நீ மாமியா வீட்டு போன இந்த ஊருக்கு தெரியுமா? அக்கா அமுதாக்கா
எந்திரியா முகத்தை காமியா. போய் அவசரத்தில் பாரு வேட்டி எடுத்துக்கிட்டு உட்காந்து வெளியே இருந்துட்டேன். வெளியே இருந்துட்டு நைஸா எந்திரிச்சு நடந்து வந்திருக்கேன். நடந்து வந்ததில்லை. இவனுக்கு ஒரு யோசனை. எம்புட்டு பீ தான் பேண்டிருப்போம்னு திரும்பி போய் பார்த்துருக்கேன். பீ வேண்டதை போய் எவனாவது பார்ப்பானாடா? போய் பார்த்துருக்கேன். போய் பார்த்தா பேண்ட பீய காணா. ஆமா மாப்பிள்ள அவசரம். ஏய் சூர்யா, ஏய் முகத்தை காமிடா. யாரு போய் பீ வேண்டும் தெரியணும்ல. கிட்டு வாடா. அவசரத்துல போய் பாரு. பார்த்துருக்கேன் பேண்ட பீய காணா. இவன் அவசரத்துல போனவன் ஆமை மேல பீய பண்ணிட்டேன். ஆமை சுமை தாங்க முடியாம இழுத்துக்கிட்டு நடக்க ஆரம்பிச்சிருச்சு. போனாலும் மசிராது. நீ உட்கார்றா. நீ போய் ஆமையில பீ வேண்ட இந்த ஊருக்கு தெரியுமா? சொன்ன தான் சிரிக்கிறா. சொன்னதான் தெரியும். போய் வேணா ஆமை சுமை தாங்க முடியாம இழுத்துக்கிட்டு நடக்க ஆரம்பிச்சிருச்சு. புள்ள யோசனை வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டில் வந்து பார்த்தா அங்கே நான் ஆமை தான் இழுத்துக்கிட்டு நடக்க ஆரம்பிச்சிருச்சு. நடக்க ஆரம்பிச்சுன்னா புள்ள யோசனை வந்துட்டேன். சரி நம்ம வீதான் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆமா அப்புறம் அப்படின்னு வந்து வீட்டுக்கு வந்துட்டேன். வந்து வீட்டுக்கு வந்து மறுபடிக்கு இருக்கிற வீட்டில் இருக்க நண்டு மீன் இறால் கனவாயின் சாப்பிடுறேன். சாப்பிட்டோம்னா மறுபடிக்கு வயிற்ற கலக்க ஆரம்பிச்சு. கம்மா ரொம்ப இருக்கு. வயிற்ற கலக்குன்னா வேறு மாப்பிள்ள யோசனை பண்ணிட்டேன். என்ன யோசனை பண்ண? நம்ம வீதான் நடக்க ஆரம்பிச்சிச்சு. எங்கன வேண்டாலும் நடந்துடும். நடு வீட்டில் பீய பண்ணிட்டேன். பொண்டாட்டி மாமியாலும் கோயிலுக்கு போயிட்டாங்க. கோயிலுக்கு சாமி கும்பிட போயிட்டாங்க. இவன் அவசரத்தில் நம்ம வீதான் நடக்கம் நடு வீட்டில் பீய பண்ணிட்டா. பொண்டாட்டி மாமியாலும் கோயிலுக்கு போயிட்டு வரப்போறேன்னு இவன் பீய சுற்றி சுற்றி வரேன். பீய போயிரு பீய போயிரு பீய போயிரு. பீ எந்த ஊர்லடா நடந்து போயிருக்கு? புள்ள யோசனை பண்ணியிருக்கேன். என்ன யோசனை பண்ணா? வறுத்த மீன் வைக்கானால போகல. அப்படின்னு 4 மீனை வச்சு பீய போயிரு பீய போயிரு. சரி அதுல புள்ள யோசனை பண்ணியிருக்கேன். கல் இதுல வைக்கலைன்னா முட்டை வைக்கானால போகல. ஒல்லை அந்த அது மேல அப்படின்னு 4 முட்டையை கொண்டே பீய போயிரு போகல. போகாம இருந்து அப்புறம் பாயசம் எல்லாத்தையும் ஊற்றி பீய போயிரு போகல. ஏப்பா வாந்தி எடுத்துறாரு. வேற கதையை சொல்லுங்கடா. அதுல கொண்டையா பீய போயிரு பீய போகாம இருக்க புள்ள ஆத்திரம் வந்துருச்சு. வேகமா அடுப்பாங்கடைக்கில் போய் இத்த தண்டி விறகு கட்டு எடுத்து சுற்றி வர. பொண்டாட்டி மாமியாலும் கோயிலுக்கு போட்டு அங்கிருந்து வர. இவன் ஆத்திரத்தில் ஓங்கிட்டு அடிச்சு பீ தெளிச்சு மாமியா தலையில பீ. வீடெல்லாம் செவரெல்லாம் பீ சந்தனம் தொலைச்ச மாதிரி. அதோட அந்த பொம்பளை புள்ள கோச்சிட்டு போனது. டே சூர்யா டே அக்கா வந்து ஆமை மேல பீ வேண்டது ஒரு போட்டோ எடுத்துக்கிறேங்க. டே இங்க வாடா. அப்ப என்ன ஆச்சு? அப்புறம் அதோட மறுபடிக்கு அந்த புள்ள கோச்சிட்டு போனது. மறுபடிக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் காட்சி பண்ணிருக்கு. இங்க பாத்தியா? அதே ஊர் தானா? ஆமா வேற ஊர்ல பக்கத்து ஊர்ல சகல. ஐயா அதை போய் இனிமே பார்த்தாலும் என்ன செய்யல? கல்யாணம் பண்ணியாச்சு. விருந்துக்கு கூப்பிட்டாங்களா? மறுபடிக்கு கூப்பிட்டு மறுபடிக்கு பீ வேலவா. அதான் ரொம்ப சிறப்பாக செய்த அன்பு மாப்பிள்ளைக்கு நெஞ்சார்ந்த நன்றி என்ற இழந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தாயும் நன்மையுமாய் விளங்கக்கூடிய இதாலும் அன்பு மாமா புதுகையை சேர்ந்த நீலகண்டன் அவர்கள் இவரங்க மலையிலே தாளம் சேர்ப்பார்கள். சிறப்பாக இசைத்த இசை சக்கரவர்த்திகள் நெஞ்சார்ந்த நன்றி என்ற இழந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு சளி வேலை புரிச்சுக்கிட்டு பேச முடியலடா. மற்றும் நாடகத்திற்கு சிறந்த முறையில் சீன் அமைப்பு ஸ்ரீ முத்துமாரியம்மன் சிங்கமேனி உரிமை எம் சுப்பிரமணியன் கோலையான விடுதி ரொம்ப சிறப்பான முறையில் சீரமைத்திற்கு அன்புள்ள சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றும் நாடகத்திற்கு சிறந்த முறையை படித்தான் ஒளிபரிக்கை அமைக்க சொல்லிங்களுக்கு சிறந்த முறையில் ஒளிபரிக்கை அமைத்திருக்கும் ஒளிவலி அமைப்பு லதா ஆடியோ. எந்த ஊருங்க? கள்ளிக்குடி டி கள்ளிக்குடி உள்ள ரொம்ப சிறப்பான ஒளிபரிக்கை அமைத்திருக்கும் லதா ஒளிபரிக்கை உரிமையாளருக்கும் அது பணிபடியும் மற்ற அன்பு சொந்தங்களும் சார்ந்த நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஆடல் அரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை நடன பேரளி அந்தமான் புகழ் டெல்லி புகழ் சிங்கப்பூர் புகழ் திருச்சியை சேர்ந்த திருச்சி எக்ஸ்பிரஸ் விஜய் அவர்கள் ஒரு டான்ஸ் ஆகும். புதுகையை சேர்ந்த ஜெயப்பிரியா அவர்கள் ஒரு டான்ஸ் ஆகும். மன்னார்குடியை சேர்ந்த சாந்தி அவர்கள் ஒரு டான்ஸ் ஆகும் நடிக்க காத்து கொண்டு இருக்கின்றார். எம்மாடி ஆத்தாடி ஒன்ன எனக்கு தரியாடி நீ பாதி நான் பாதி சேர்ந்து புட்டா சிவஞ்சாதி அரைச்ச மாவ அரைப்போமா துவச்ச துணிய துவப்போமா ராம கதைய கேட்போமா பிள்ளை வளர்ச்சி பார்ப்போமா. பொம்பளை பிள்ளை பேர் சொன்னா அம்மாடி அத்தாடி எனக்கு தரையாடி
அரைச்ச மாவை அரைப்போம்னா என்ன மாவு ஆட்டிலே காதை வந்துச்சுன்னா ஓயாமல் அரைப்பாங்க மாவை ஓயாமல் அந்த புள்ள பின்னாலே சுற்றுவாங்க அரைச்ச மாவே அரைச்சோமா அதுக்கடுத்து என்ன சொன்னா துவைச்ச துணியை துவைப்போம் துவைச்ச துணியை ஓயாமல் துவைப்பேன் அது சாக்கெட்டை அலசுறதும் பாவாடை அலசுறதும் செல்லம் வைரம் தங்கம் சொல்லுவேன் ஒரு 30 நாளைக்கு கல்யாணம் பண்ண 30 நாளைக்கு அப்போ 32 நாள் கழிச்சவனா சொல்லுவேன் அவன் மூஞ்சில் முடிச்சா விளங்குதே இல்லை தரத்தையை முடிச்சா முண்டை முகரே பாரு முகரே அப்படி அந்த கல்யாணம் பண்ணி அந்த 10 நாள் 20 நாள் 30 நாள் அடடா பொண்டாட்டிய தங்கங்கிறது வைரங்கிறது ஆமாயா இப்படி கோயில் இழுக்கு கூட்டிட்டு போய் லேசா கல்லு தட்டிச்சுன்னு வச்சுக்க கல்லை திட்டா தரத்திய முடிச்ச கல்ல என்ன கல் மயிறு கல்லு மயிரை புருண்ட கல்லை கொண்டா இங்கே ஓடுக்க கேவல போயில முண்டை போயிலுங்க அப்படின்னு சொல்லுவேன் அதுவும் 30 நாள் தான் அதனால 30 அந்த நேரத்தில் பார்த்தா காலை தூக்கி துடைக்கிறது அந்த விரல்ல முத்தம் கொஞ்சம் செல்லம் கல்லு தெரியாம போட்டாங்க ரத்தம் வந்தா நக்குவேன் சகல பொண்டாட்டி பூ ஒண்ணுடா அது உண்மைதான்டா பூவையும் கசக்குறாங்க பொண்டாட்டியும் கசக்கத்தான்டா செய்யறாங்க அந்த செங்க கல் பண்ண பாப்பா அந்த கல்லை திட்டுவேன் வரும் 30 நாள் தாண்டி போய் அப்புறமா நடந்திருந்து போயில கல்லுல தட்டின்னு வச்சுக்க தரத்திய முடிச்ச முண்டை கல்லுல போய் மிதிக்கிறியா முகரே பாரு முகரே உன் மூஞ்சில முடிச்சா விளங்க மாட்டி என்ன பேசுற அப்படின்னு சொல்லுவாங்க பொண்டாட்டிய பார்த்து எதுவுமே ஒரு அளவுதான் ஒரு 30 நாள் ஆச்சுன்னா அப்படித்தான் அப்புறம் 30 நாள் ஆச்சுன்னா அதே மாதிரி அப்புறம் ஆம்பளை எல்லாம் நம்ம திருத்திருச்சுவாங்க சகல நம்ம வீட்டுல எப்படி நம்ம எல்லாம் ஆனா ஏன் பொண்டாட்டியா பாசக்காரிடா யார் நம்ம பொண்டாட்டியா மாப்பிள்ள இளவட்டமா இருந்தா நம்ம பொண்டாட்டியில கிழட்டு முண்டைன்னா மாத்திக்கிடுவேன் ஏன் பொண்டாட்டி பாசக்காரி நான் எவ்வளவு தூரம் நாடகத்துக்கு போயிட்டு போனாலும் சரி நான் 4 மணி ஆனாலும் சரி 5 மணி ஆனாலும் சரி வீட்டுக்கு நான் போற வரை சாப்பிடவே மாட்டேன் சகல இப்படி ஒரு பொண்டாட்டி கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும்டா யோகம் வேணும்டா ஆமா 4 மணியா 4 மணியா இருந்தாலும் சரி 5 மணியா இருந்தாலும் சரி என்னை விட்டு சாப்பிட மாட்டேன் ஏன் தெரியுமா ஏன் சகல போய் உலைய நான் தாண்டா வைக்கணும் என் தங்கச்சி கோணம் அப்படி லூசு முண்டை அப்படி ஆளு உங்க வீட்டு எல்லாம் எப்படிடா எல்லாம் அப்படிதான் நீங்க எல்லாம் வீட்டுக்கு தான் போற இல்லையே போகவே மாட்டா இந்த இவெல்லாம் என் தங்கச்சிலாம் அவளை பாசமா நினைக்கும் வெள்ளி செவ்வாய் விளக்கு மாத்து பூசை சனி ஞாயிறு கம்பு அந்த இடையில 2 நாள் செங்கக்கல்லு உங்க வீட்டுல எப்படியா நம்ம வீட்டுல அப்படித்தான் சகல போயிட்டு இருக்கு வெளியே சொல்றது இல்ல விதி கதை எப்படி தெரியுமா முட்டையை போட்டு வீட்டுக்கு போய் தான் பொண்டாட்டி மசுரை பிடிச்சி ஆட்டி இருக்கு ஓயாம ஆட்டி பார்த்தேன் பிள்ளை இதே தாக்க சொல்லி கோயில்ல மொட்டையை போட்டுருவான் இப்ப கேட்டா ஏதோ கோயிலுக்கு மொட்டை போட்டுருக்கேன் கேட்டா திருச்செந்தூர் ஏதாவது ஒரு முருகனை சொல்லலாம் திருச்செந்தூர் முருகன் குமரா தம்பி கொஞ்சம் அப்படியே ஆட்டிச்சு ஒண்ணு அப்படின்னு அவன் சொல்லிக்கலாம் என்ன செய்யறது பொண்டாடிக்கிட்ட அடி வாங்காதவே அவன் புருஷனே இல்லை போய் நம்ம வீட்டுல எப்படியா கலைப்பணியை இனிதே துவங்கினா மற்றும் உங்கள் என்று உங்கள் அன்பையும் ஆசிரியர் காத்துக் கொண்டிருக்கும் தொண்டி அருகாமலே திணையத்துறை சேர்ந்த கார்த்திகை ராஜா பப்புன் காமிக் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்கினா ஆனால் இதுக்கு அடுத்து உள்ளே போயிட்டு 100 பப்புன்னு வராரு அப்புறம் பொம்பளை ஆளுகள்லாம் வரணும் நீங்கள் என்னதான் நாங்கள் நடித்தாலும் காலையிலே சொல்லுவீங்க நாங்கள் நல்லா நடித்தாலும் சொல்லுவீங்க எனக்கு ஆகிட்டு வந்த பப்புன்னு நொக்காளி பொழந்து இருந்துட்டான்டான்னு சொல்லுவீங்க நல்லா நடித்தாலும் இந்த நொக்கால ஒளிதான் நல்லா நடிக்கிறதுனால இந்த நொக்கால ஒளிதான் இந்த காசை வாங்கிக்கொண்டே நாங்கள் பீரலில் வைக்க முடியாது நாங்கள் படுற பாடு துண்டு போடணும் வாங்க அந்த அங்கே சொல்லுங்க எக்ஸ் ஊராட்சி பண்றது இங்கிட்டு போய் சொல்லுங்க இங்கிட்டு வாங்க என்ன உங்கள் ஊரில் வந்துட்டு நீங்கள் சைடில் நிற்கிறீங்க பார்த்து வாங்க நீ எக்ஸ் ஊராட்சி மன்ற தலைவர் அனுபவி அவர்கள் எங்கிருந்தாலும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றோம் சுந்தரராஜ் சந்தரராஜ் அவர்கள் 2 பேர் உடனடியாக மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றோம் சுந்தரராஜ் சந்தரராஜ் அன்பு அவர்கள் எங்கிருந்தாலும் உடனடியாக விழா மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றோம் பள்ளிக்குடி சார்பு ஆய்வாளர் அன்பு அவர்களை மேடைக்கு வருகை என வரவேற்கின்றோம் சந்தரராஜ் அன்பு அவர்களுக்கு விழா குழுவினர் சார்பிலே பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. ஆனால் கைதட்டி தான் உற்சாகப்பட்டு அண்ணா பொன்னாடை ஒத்தையில கைதட்டன்னு அப்போ தான் ஏற்றுக்கிறோம்னு அர்த்தம். கைதட்டல இவங்களுக்குலாம் ஏன் பொன்னாடை அப்படின்னு அர்த்தம். நல்லா கைதட்டி நல்லா உற்சாகப்படுத்துங்க.
உங்களை பார்த்தா எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குன்னு, எங்களை பார்த்தா உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கணும். நீங்கள் என்னவோ சண்டைக்காரன் மாதிரி, நாங்கள் உங்கள்கிட்ட காசு வாங்குற மாதிரி, நீங்கள் எங்கள்கிட்ட பணம் வாங்குற மாதிரி. ஐயா பாருங்க, சுந்தரராஜ் அன்பையா அவர்களுக்கு விழா குழுவினர் சார்பிலே பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. அப்படி தட்டி அப்படி சார்பு ஆய்வாளர் அன்பையா அவர்கள், கள்ளிக்குடி சார்பு ஆய்வாளர் அன்பையா அவர்கள் எங்கே இருந்தாலும் உடனடியாக விழா மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றோம். மங்கள இசை இசைத்த அந்த மேல கலைஞர்கள் அனைவரும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றோம். முளைப்பாரி எடுத்த எல்லாருமே இந்த முளைப்பாரி வளர்த்த அந்த அம்மாவுக்கு எங்கே இருந்தாலும் ராஜாண்ணே மேடைக்கு வரவும் வாங்கண்ணே. அப்பயே நினச்சேன் நீ பங்கு வச்சிருக்கோமே, ஏதோ நம்ம தொழிலில் இருக்கணும், இல்லைன்னா ஏதோ இருக்கும்னு. முடுக்கங்கோல ரைட்டு, இப்போத்தான் ஞாபகம் வருது. இந்த வரட்டு வாங்க. ஒளிப்பெருக்கி இங்கு முளைப்பாரி ரொம்ப சிறப்பாக வளர்த்த அன்பு அண்ணன் அவர்களுக்கு விழா குழுவினர் சார்பிலே பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. எங்களுக்கு சிறந்த முறையில் ஒளிபரிக்குவதற்கு ஒளி அமைப்பு லதா ஒளிபெருக்கி அன்புலங்களுக்கு பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. அண்ணே வயர்மேன் அண்ணன் எங்கே இருந்தாலும் உடனடியாக அவருக்கெல்லாம் முதல்ல பொன்னாடை ஊத்தல வயர் கழட்டி விட்டாச்சுன்னா போச்சு. அண்ணே வயர்மேன் அண்ணன் எங்கே இருந்தாலும் உடனடியாக விழா மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றோம். ஹார்மோனிய கலையரசு அன்பு சகோதரர் புதுகையை சேர்ந்த DR மணிகண்டன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. மிருதங்க சக்கரவர்த்தி அன்பு மாப்பிள்ளை ஆவடியார் கோயிலைச் சேர்ந்து KK முத்துராஜ் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. போட்டுங்க எல்லாம் நம்மால் தானே. ஆண்டவன் மாஸ்டர் சூர்யா அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. தாள மாஸ்டர் நீலகண்டன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. பப்புனாக நடிக்கும் கார்த்திக் ராஜா அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை பெற்றப்படுகிறது. எங்களுக்கெல்லாம் பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்திய விழா குழுவினர்களுக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் கிராமத்தார்களும் சார்ந்த நன்றி அண்டி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். எங்களது நாடகத்தினை சிறந்த முறையில் வீடியோ காட்சி கொண்டிருக்கின்ற அன்புண்ணன் கனி அவர்களுக்கும் அருண் அண்ணன் அவர்களுக்கும் பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்த வாங்கண்ணே வாங்க அண்ணே வாங்க தம்பி வாங்க மாப்பிள்ள வாயா பனி நேரம் வாயா. எங்களது நாடகத்திலே சிறந்த முறையில் வீடியோ காட்சி கொண்டிருக்கும் KS மீடியா யூடியூப் சேனல் அன்பு சகோதரர் அருண் அவர்களுக்கு விழா குழுவினர் சார்பிலே பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. அருண் எங்கள் நாடகத்தை யூடியூப்பில் இருக்கக்கூடிய அண்ணன் கோமாளி ரசிகன் யூடியூப் சேனல் அன்பு தம்பி அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. ஓகே, எங்களுக்கெல்லாம் பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்திய விழா குழுவினர் சார்ந்த தண்ணி ஒன்றும் சாப்பிட்டு இப்படி வரட்டும். இந்த நேரம் அதானே எங்களுக்கு பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்திய விழா குழுவினர் சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இணைய தொழில் மட்டும் எங்களுக்கு சாப்பாடு ஏற்பாடு அருமையான சாப்பாடு, சைவத்துக்கு சைவம் தானோ ரொம்ப சிறப்பான சாப்பாடு ஏற்பாடு செய்த விழா குழுவினர் சார்ந்து நன்றி அண்டி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே ஹலோ ஹலோ தந்தான தானா தந்தானா தானா வந்து நின்னா பாரே நின்னாலா கஞ்சி அந்தோணி சொந்தமா பட்டழுதி பாடி வரேனா உனக்கத ஓரத்தில உனக்காக காத்திருக்கேன்,
உனக்கர ஓரத்தில் உனக்காக காத்திருக்கேன் உன்னோடு நான் ஒன்னா பேசணும் நாளே அடி உன்னோடு நான் ஒன்னா சேரணும் அதனாலே அன்னைக்கு முன்னே வந்திருக்க வேணும் தனனா 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 தந்தனனனனா தனனா 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 தந்தனனனனா தனனா தனனா தந்தனனனனா தனனா 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 தந்தனனனனா தன்னானனா தன்னானனா தனனானனா தன்னானனா தன்னானனா ராப்பகல தூக்கமில்லை ராசாத்து ஓட்டி படுத்தால் போகவில்லை ஓட்டி போறான் ராப்பகல தூக்கமில்லை ராசாத்து நினப்பு ஓட்டி படுத்தால் போகவில்லை ஓட்டி நீ இருந்த போது மணி நாளுத்த ஒரு பாட்டெழுத கண்ணால் கண்டா பின்னால் மறைகிற பக்க வந்தாக்கா அனல் பார்வே ஏனோ பார்க்கிறேன் இருந்த போது மணி ஒரு கண்ணால் கண்டா பின்னால் மறைகிற வந்தாக்கா பார்வே ஏனோ பார்க்கிறேன் உனக்கர ஓரத்தில் உனக்காக காத்திருக்கேன் உன்னோடு நான் ஒன்னா பேசணும் அதனால என் கண்ணுக்கு முன்னே வந்து நிற்க வேணும் கண்ணூரக்கு நேரமெல்லாம் கண்மணியோ கனவா கட்டி அழைக்கிறேன் தலையறைய ஓடுறைவா கண்ணூரக்கு நேரமெல்லாம் கண்மணியோ கனவா கட்டி அழைக்கிறேன் தலையறைய ஓடுறைவா தாய்மடியை தேடுகின்ற பிள்ளை போல உண்மடியில் அன்பால் தானே ஏனோ வாடுறே நீ வருவேனோ சந்தோஷமா எழுதி பாடுறே தாய்மடியை தேடுகின்ற பிள்ளை போல உண்மை அன்பால் தானே ஏனோ சந்தோஷமா எழுதி பாடுறே உனக்கர ஓரத்தில உனக்காக காத்திருக்கு உன்னோடு நான் ஒன்னா சேரணும் நாளே அன்னைக்கு முன்னே வந்திருக்க வேணும் சரியா தப்பா செய்கிறது சரியா தப்பா நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியலையப்பா எனக்கும் புரியலையப்பா சரியா தப்பா செய்கிறது சரியா தப்பா நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியலையப்பா எனக்கும் புரியலையப்பா கருவறை முதல் கல்லறை வரைக்கும் கருவறை முதல் கல்லறை வரைக்கும் சில்லறை வேண்டும் சிநேகிதா ஓ கருவறை முதல் கல்லறை வரைக்கும் சில்லறை வேண்டும் சிநேகிதா கடவுளை கூட பார்க்கணும் உன்ன காசு வேண்டும் சிநேகிதா சரியா தப்பா செய்கிறது சரியா தப்பா நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியலையப்பா எனக்கும் புரியலையப்பா பணம்தான் இல்லைன்னா பாசம் உனக்கு கிடைக்காது காசுதான் இல்லைன்னா காதல் கூட இணைக்காது பெத்த தாயிடத்தில் பட்ட கடன் ஏறாலும் ஏதோ முடிஞ்சவரை அடைச்சிடுவேன் என்னாலும் என்னைய நம்பி குடும்பம் அங்கே காத்திருக்குதடா அது வெளிச்சம் பெற ஒரு கரணம் மெழுகுவர்த்தியடா
ஆக மொத்தம் எதுவும் எனது குத்தம் இல்லையடா. அட நிமிர்ந்து பாரு நிலவு கூட சுத்தம் இல்லையடா. சரியா தப்பா செய்கிறது சரியா தப்பா, நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியலையப்பா, எனக்கும் புரியலையப்பா. குடிக்கும் வேளையில் தான் மனசாட்சி முழிக்குதடா, குத்தம் குறைய சொல்லி மனுஷனதான் வலிக்குதடா. மற்றவர்க்கு தெரியாது என்னோட ஆதங்கம், ஆனா இருபக்கும் அடி வாங்கும் இருதங்கும். இப்படியான்னு அப்படியான்னு சொல்ல முடியல, அதை சொல்லிடாம எனக்குள்ளார வெல்ல முடியல. என்னை பத்தி கண்ணங்கிட்ட கேட்டு பார்த்தேன்டா, நீ கவலையை விடு கடமையை செய் என்று சொன்னான்டா. சரியா தப்பா செய்கிறது சரியா தப்பா, நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியலையப்பா, நண்பா புரியலையப்பா. கருவறை முதல் கல்லறை வரைக்கும், கருவறை முதல் கல்லறை வரைக்கும் சில்லறை வேண்டும் சிநேகிதா. ஓ கருவறை முதல் கல்லறை வரைக்கும் சில்லறை வேண்டும் சிநேகிதா. கடவுளை கூட பார்க்கணும் உன்ன காசு வேணும் சிநேகிதா. சரியா தப்பா செய்கிறது சரியா தப்பா, நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியலையப்பா, எனக்கும் புரியலையப்பா.